மைக்கேல்பட்டி லாவண்யாவின் சாவில் மதம் ஒரு பிரச்சனை என்ற அடிப்படையில் மதமாற்றத்தை வலியுறுத்தியதால் அது நடந்தது என்கிற அடிப்படையில் பாஜகவினர் வதந்தியை பரப்பி பெரிய பதற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கினார்கள். தற்போது சிபிஐ அந்த சாவுக்கு மதமாற்றம் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை, தனிப்பட்ட முறையில் அது நிகழ்ந்திருக்கிறது என்று அறிக்கை தாக்கல் செய்திருப்பது உண்மை இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற ஒன்றை நாம் பார்க்கிறோம். மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி மதவெறி அரசியலை திட்டமிட்டு பரப்ப பார்க்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. சிபிஐ அறிக்கை மதவாதிகளுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டியிருக்கிறது. பாஜகவினுடைய அரசியல் உத்திகளுள் இதுவும் ஒன்று. எந்த மாநிலத்தில் அவர்கள் தேர்தலை சந்தித்தாலும் மத அடிப்படையில், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை பரப்புவது, அதன் அடிப்படையில் இந்து பெரும்பான்மை சமூகத்தினரை தங்களுக்கு சாதகமாக அணிதிரட்டுவது என்பது வாடிக்கையான ஒன்றுதான். தமிழ்நாட்டிலும் அப்படி பல முறை அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். இப்போதும் இன்னும் அவர்கள் முயற்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதற்கு இடம் கொடுக்காது. மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை வர இருக்கிற இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் அவர்களுக்கு உணர்த்தும். மைக்கேல்பட்டி லாவண்யாவின் சாவில் மதம் ஒரு பிரச்சனை என்ற அடிப்படையில் மதமாற்றத்தை வலியுறுத்தியதால் அது நடந்தது என்கிற அடிப்படையில் பாஜகவினர் வதந்தியை பரப்பி பெரிய பதற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கினார்கள். தற்போது சிபிஐ அந்த சாவுக்கு மதமாற்றம் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை, தனிப்பட்ட முறையில் அது நிகழ்ந்திருக்கிறது என்று அறிக்கை தாக்கல் செய்திருப்பது உண்மை இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற ஒன்றை நாம் பார்க்கிறோம். மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி மதவெறி அரசியலை திட்டமிட்டு பரப்ப பார்க்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. சிபிஐ அறிக்கை மதவாதிகளுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டியிருக்கிறது. பாஜகவினுடைய அரசியல் உத்திகளுள் இதுவும் ஒன்று. எந்த மாநிலத்தில் அவர்கள் தேர்தலை சந்தித்தாலும் மத அடிப்படையில், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை பரப்புவது, அதன் அடிப்படையில் இந்து பெரும்பான்மை சமூகத்தினரை தங்களுக்கு சாதகமாக அணிதிரட்டுவது என்பது வாடிக்கையான ஒன்றுதான். தமிழ்நாட்டிலும் அப்படி பல முறை அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். இப்போதும் இன்னும் அவர்கள் முயற்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதற்கு இடம் கொடுக்காது. மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை வர இருக்கிற இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் அவர்களுக்கு உணர்த்தும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.